செக் 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 செக். தினேஷ் ஓகேவா? எல்லோருக்கும் வணக்கம். சரத்குமார் சார் அண்ட் ஹிஸ் ஃபேமிலி வெல்கம்ஸ் யூ ஆல். திருமணத்துக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன்னு ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மரியாதை நிமித்தமாக இன்னைக்கு வித் த கப்பல்ஸ் சார் ஹஸ் கம். ஸோ அவங்க உங்களோட பேசுவாங்க. இப்போ இதுக்கப்புறம் வந்து there is no question and answer at all. ஸோ அவங்க மேடையில் என்ன பேசுகிறாங்களோ that has to be taken, sir. Please. Vanakkam, thank you so much for coming. Everyone of the press and Sarath Kumar as well, thank you for coming. I'm sorry I don't speak Tamil as yet, but I'm learning very, very quickly. I know Sapat, Tani and Pondati, but within a few months I will learn Tamil because y'all are my people. Bombay is not my home anymore, Chennai is my home, and y'all are my people. My name is Nikolai Sachdev. I haven't met y'all before, so I'd like to introduce myself. And I'm married to this beautiful woman who you all know very well. She said after marriage she wanted to change her name. Of course, she will never lose Sarath Kumar in the middle, but she wanted to have Varalakshmi Sarath Kumar Sachdev. But I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Sarath Kumar. I will be taking her name. So I will be known as Nikolai Varalakshmi Sarath Kumar Sachdev. And so will my daughter. So Sarath Kumar, his legacy and my wife's legacy will live on forever. So that's what I'm going to do for my wife. You all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. She may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. So I just want to tell you all that we've just got married, so we're very, very happy. But from tomorrow she'll be acting again, so we have no breaks. The movies will go on, and Sarath Kumar and myself support my wife 100%. She will always act. Her dreams, her passions, her ambitions, and her acting are Veera level. So please support her like you all have for all these years. Veera level, Veera level. So please support her and give her the love that you all have for all these years. And I thank you so much for coming. Please, Tanni and Sapar after this. Thank you so much all. Thank you. H2O தண்ணி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்காக. அப்பா கூட சொல்லியிருந்தாரு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றேன்னு. அப்போ சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ தான் சான்ஸ் கிடைச்சிது. ஸோ உங்களை மீட் பண்றதுக்காக எல்லாரும் வந்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி என்னோட காதல் வந்து எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பதில் வந்துருச்சு. கண்டிப்பா கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம். இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்றைக்கி வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு. உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம். அது இன்னும் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழலில் இன்று கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும். அதுதான் இன்றைக்கி உரிய சூழல். அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன். நான் உங்களை 28ஆம் தேதி பல பேர் வந்து நீங்கள்
தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க, குடும்பத்தோடு கூப்பிடலைனாங்க. அதுக்காக ஒரு 3000-4000 பேரோட விருந்து வந்து அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க. அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொன்னால் தயார். ஒரு 28ஆம் தேதி டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்ட். அது கன்ஃபார்ம் ஆன பிறகு மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும். ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்க சொல்லிட்டாங்க. ஏன்னா தேங்க் நிக்குன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நிக்கலாய் சஜ்தேவா இருந்தாலும் நிக் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் பர்சன். நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் him as a person. That's more important today. அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும்போது there should be some kind of vibration that hits both of you immediately. That happened with me. தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது it happened with Nick also. I liked him as a person. ரேயானா இருக்கட்டும், ரேயானோட மிதுன் நான் மீட் பண்ணுவோம். சரி, அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாட்டர் கலா when she got to married to மஞ்சு, இவங்களெல்லாம் நான் சந்தித்தேன். திருமணத்துக்கு முன்னாடி அவங்கள சந்தித்து பேசும்போது they gave me so much of warmth, love, affection. குடும்பமானவர்களாக இருக்கும் போது when they love the family, and I think whatever we have gone through in life, when we unite, it's for a cause, and the cause is going to be forever and ever, happily ever after. And all that we have joined here, and so many things may be said. And then என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால், இறை அருளால் இருவர் வந்து சந்திக்கின்றனர், இருவர் வந்து மணமுடிக்கின்றனர். அது நடந்திருக்கு. அது உங்களுடைய அன்பு, ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய 30வது பிறந்தநாள் ரொம்ப சிறப்பாக வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. தேவராஜ் கரெக்ட் தானே தேவராஜ்? ஆமான்னு சொல்லுங்கள். வந்து நெல்லை மட்டும் காமிச்சிடாதீங்க, தேவிமணியை காமிச்சிடாதீங்க. என் கூட பயணிச்சுக்கணும்னு சொல்லும்போது கொஞ்சம் தேவிமணி எந்திரிச்சாதீங்கன்னு கிடைச்சிருக்கேன். அதான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இது என் குடும்பம், உங்களுக்கு தெரியும். ஆல்வேஸ் பீன் வித் யூ. நீங்கள் என்னை உருவாக்குனவங்க. சாதாரண ஒரு நடிகனாக, ஒரு தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார் என்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவிமணிக்கு நன்றி. நான் ஒழுங்காக போயிட்டு இருந்தேன், சுப்ரீம் நிச்சது அவர் தான். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக, வேறு எதுக்காக இல்லைன்னு சொல்லி இன்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.